வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. தாமான் ரிஷா 1B ருக்குந்த தங்க அதன் குடியிருப்பு வாசிகளின் இயக்க ஏற்பாட்டில் சமூக நிகழ்ச்சி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. தியாகேஷ் கருத்து. ஏப்போ தாமான் ரிஷா 1B பகுதிகள் நடைபெற்ற ருக்குந்த தங்க சமூக நிகழ்ச்சி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியதோடு பல்வேறு அரசு துறைகளின் சேவைகள் குறித்து மக்களுக்கு நேரடியாக அறிந்து கொள்ளும் வாய்ப்பை வழங்கியது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பேராமணில மாயிகா இளைஞர் தலைவர் தியாகேஷ் கணேசன் நிகழ்வை முன்னின்று நடத்திய இதன் ஏற்பாட்டு குழு தலைவர் ஜெயபிரகாஷ் மற்றும் ஏற்பாட்டு குழுவினருக்கு பாராட்டை தெரிவித்தார். வணக்கம், நான் தியாகேஷ் கணேசன் பேசுகிறேன், பேராமானிய இளைஞர் பகுதியில். இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஆர்டி தாமான் ரிஷா B1 இன்றைக்கி அங்கே வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து நம்மளை ஜெயபிரகாஷ் அவர் கூப்பிட்டுருக்காரு பங்குருசி. இங்கே இன்றைக்கி நான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ப்ரோக்ராம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஏஜென்சி இன்றைக்கி வந்திருக்காங்க. பொம்பா, KKM, அப்புறம் கிகியானு மற்றும் SPR, அப்புறம் ஜுவலான் ட்ராமா, இந்த மாதிரி ஒரு நிறையா 12 ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. இன்றைக்கி முதலாவது இவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அருமையாக அந்த இது செஞ்சுருக்காங்க. ஏன்னா இங்கே இந்த தாமான் ரிஷாவில் பார்த்தீங்கன்னா 1000 குடும்பம் இருக்குது இங்கே. ஸோ நிறைய தமிழர்களுக்கு இன்றைக்கி வந்திருக்காங்க. பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக வந்து அந்த என்னென்ன சலுகைகள் இருக்குது, அதே மாதிரி அந்த பர்கேசோ இன்றைக்கி இங்கே இருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து வேலை செய்கிறவங்க. மண்டே டு ஃப்ரைடே வந்து லீவ் எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரி பப்ளிக் ஹாலிடே டைமில் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா மக்களுக்கு சின்னாங்க இருக்கும். வந்து இந்த மாதிரி வந்து பார்த்து இது வந்து செய்கிறதுக்கு என்ன கேட்டுக்கிறேன்னா, நீங்கள் இப்போ பேரா இளைஞர் பகுதி என்ன கேட்டுக்கிறேன்னா, இந்த மாதிரி கேஆர்டி ப்ரோக்ராம் வந்து இவர் ஜெயபிரகாஷ் மாதிரி மற்ற இடத்துலையும் அதிகமான இடத்துல புந்தோங்கலாம் இருக்குது, நிறைய புந்தோங்க இதெல்லாம் இருக்குது, நிறைய கேஆர்டிலாம் இருக்குது, அவங்களாம் நடத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது ஒன்றியில் நாடு முழுக்க இருக்குது. ஸோ இது எது காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு தெரியும் அப்போ என்ன நடக்குது, என்ன நான் செய்யலாம். அதே மாதிரி நான் பார்த்தேன் இன்றைக்கி பொம்பாக்காரங்களை வந்து கொஞ்சம் இதில் வந்து டெமோலாம் காமிச்சிருந்தாங்க. ஒரு நெருப்பை வந்து நம்ம எப்படி வந்து அந்த இது படும்போது எப்படி நம்ம வந்து பாதுகாப்பாக செய்யணும்னு அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கிளினிக் இப்போ KKM வந்திருக்காங்க. அவங்களும் வந்து வாய் சம்மந்தப்பட்ட கேன்சரு இதெல்லாம் வந்து ஏர்லி சிம்டம் என்னென்ன இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நம்மளுக்கு முக்கியமான விஷயத்துகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே வேளையில் SPR அவங்க இருக்காங்க, ஓட்டர்ஸ். முக்கியமாக வந்து நீங்கள் வந்து சில சமயத்தில் வந்து முன்னே வந்து இப்போ நீங்கள் ஜோஹரில் இருந்திருப்பீங்க, இப்போ நீங்கள் வந்து ஈப்போக்கு வந்திருக்கலாம், புந்தோங் வட்டாரத்துக்கு வந்திருக்கலாம், அதே மாதிரி தமாரிஷா வட்டாரத்துக்கு வந்திருக்கலாம். உங்கள் ஓட்டு இன்னும் அங்கேயே இருக்கும். ஸோ எலெக்ஷன் திடீர்னு வந்தால் நீங்கள் வந்து அங்கே போய் ஓட்டு போடுற சூழ்நிலை வரும். அந்த மாதிரி ஓட்டு போட முடியாத நிலைமை கூட இருக்கும். அதனால் நீங்கள் இங்கே வந்துட்டிங்கன்னா தயவு செஞ்சு இங்கே இடத்துல வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஓட்டு வந்து நம்மளோட உரிமை. அது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிடைக்கும். அது விடாமல் இந்திய சமுதாயம் அது முக்கியமாக இது பண்ணி வர எலெக்ஷனுக்கும் நம்ம கரெக்டான வேலையை ஓட்டு போடணும். இது நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தாமான் குடியிருப்பு பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதால் இத்தகைய நிகழ்ச்சிகள் மக்களுக்கும் பயனளிக்கிறது. பொது விடுமுறை நாளை பயன்படுத்தி நடத்தப்பட்ட இந்நிகழ்வில் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை, சுகாதார அமைச்சு, தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட சுமார் 12 அரசு மற்றும் சமூக அமைப்புகள் பங்கேற்றன. வணக்கம், நான் யுவராஜ் பாளையா, பங்குருசி persatuan kebajikan sosial sukan dan kebudayaan kita-வோட தலைவர். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா penduduk தாமான் ரிஷா 1B அதோட KRT தாமான் ரிஷா 1Bயில் வந்து இன்றைக்கி வந்து ப்ரோக்ராம். என்ன ப்ரோக்ராம்னா, ஒரு கோத்தங் ரோயோங் அதோடு சேர்ந்து மற்ற அரசாங்கத்தில் உள்ள ஜபத்தானுங்க எல்லாம் வந்து KKM, KPDN, KK, மற்ற பொம்பா இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. டிராஃபிக் இவங்கெல்லாம் எதுக்குன்னு நம்மளோட மக்கள், இந்த இடத்துல உள்ள மக்கள் வந்து விழிச்சுணர்வு அவங்களுக்கு வந்து இது வந்து என்னென்ன புது திட்டம் இருக்குது, அதோட மெடிக்கல் செக்கப்பும் அவங்க வந்து இங்கேயே செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறையா ஜபாத்தான் சேர்ந்து இந்த ஒன்றாக இணைஞ்சி ஒரு 250 பேர் இந்த ப்ரோக்ராமுக்கு அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு 3 வருஷமாக இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சமாக மக்கள் வந்து சப்போர்ட்டும் இதுவும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமை வந்து இந்த வட்டாரத்தில் சுற்றி எல்லா தாமான்லேயும் இது வந்து செய்யணும். எல்லா தாமான்லேயும் KRT இருக்குது அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் எல்லா தலைவரையும். அதோடு பார்த்திங்கன்னா, இன்றைக்கு வந்து பிள்ளைங்கள், சின்ன பிள்ளைங்களுக்கு கலரிங் கான்டெஸ்ட் அந்த மாதிரி நிறையா கான்டெஸ்ட்லாம் செஞ்சு அவங்களுக்கு வந்து பரிசளிப்பு விழா, காலேஜ் ஸ்டூடெண்ட்களுக்கும் சில பேர்களுக்கு பரிசளிப்பு விழா, அதோட பேரண்ட்ஸுக்கும் அவங்களோட பேரண்ட்ஸுக்கும் கேம்ஸ்லாம் வச்சு பரிசளிப்பு விழாலாம் செஞ்சுருக்காங்க. இது பார்க்க ரொம்ப சிறப்பாகவும் ஒத்துமையாகவும் இருக்கிற
இந்த ஏரியாவில் உள்ள மக்கள் வந்து ஒத்துமையாக இருக்கிறத காமிக்குது. ஸோ இது இன்னும் நீடித்து தொடரணும். இந்த மாதிரி நிறையா விழாவை எல்லா தலைவரும் சேர்ந்து நடத்தணும்னு வேண்டிக்கிறேன். இந்நிகழ்வில் தீயணைப்பு துறையினர் தீ விபத்துகள் ஏற்படும் சூழ்நிலைகளில் பொதுமக்கள் எவ்வாறு பாதுகாப்பாக செயல்பட முடியும் என்று விளக்கமளித்தனர். அதுபோல சுகாதாரத்துறையினர் பல் மருத்துவ சுகாதாரம் தொடர்பான விழிப்புணர்வு வழங்கினர். மேலும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வாக்காளர் பதிவு மற்றும் வாக்காளர் முகவரி மாற்றம் தொடர்பான ஆலோசனை வழங்கினர். வாக்களிப்பது ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை உரிமையாகும். 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கிடைக்கும் இவ்வாய்ப்பை அனைவரும் தவறாமல் பயன்படுத்த வேண்டும். அதற்காக வாக்காளர் பதிவு தகவலை சரியாக புதுப்பித்து வைத்திருப்பது அவசியம் என அவர் வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் பேசிய ஜெயபிரகாஷ் நிகழ்வு சிறப்பான முறையில் ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். நிகழ்வில் மாணவர்களுக்கு சித்திரம் வரையும் போட்டிகள் மற்றும் அதிர்ஷ்ட குழுக்கள் ஏற்பட்டன. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதிகுணாளன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.